மகர ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். காரணம், குரு பகவான் 7வது ராசியில் தான் இருக்கார். 7வது ராசியில் குரு இருந்தாலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காரணம், உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார். ராசியை பார்க்கறதுனால எப்பயுமே அற்புதமான பலன்கள் இருக்கும். அதாவது குரு இருக்கிற இடங்களை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடங்கள் அதிகமாக வலிமை பெறும், நல்லா இருக்கும் அந்த இடங்கள். அப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தை தான் அவர் பார்க்குறார். அப்போ எடுத்த காரியம் எல்லாமே லாபத்தில் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதிர்ஷ்டமான நேரம்தான், யோகமான நேரம்தான். வாழ்க்கையில் உயரப்போகக்கூடிய ஒரு அம்சம் இப்போ கிடைக்குமான்னா கிடைக்கும். யாரெல்லாம் உதவிகள் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு பூரா உதவிகள் தேடி வரும். யார் வேணாலும் செய்யலாம் உதவிகள். நீங்கள் விரும்பினவங்களாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரும்பாதவங்க கூட வழியை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த குரு பகவான் உருவாக்குவார். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் சரியாகும். 7.5 சனியினால் வேற வாழ்க்கையே அப்படியே நஷ்டப்பட்டு போயிருந்திருக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு போயிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ 7.5 சனியும் முடிஞ்சிச்சு, குரு பயிற்சியும் நல்ல விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ சரியாகணும். அப்போ திசாபுத்திகள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. தாயாரனுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் சரியாயிரும். விற்காத சொத்துக்கள் கூட விற்கும். கிடைக்காத காசு கூட இப்போ கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் கண்டிப்பாக உண்டாகும். கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகள் நிவர்த்தியாகும். பொருளாதார பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. செல்வம், செல்வாக்கியம் எல்லாமே கொடுக்கும். எதுவுமே நமக்கு குறை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. ஒரே ஒரு விஷயத்தில் தொந்தரவு இருக்கும், அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும். குரு 7வது ராசியில் இருக்கிறதுனால திருமணம் முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சு வச்சிடும். அப்போ திருமண முயற்சிகள் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் அவர் தான் உருவாக்குவார். ஸோ இந்த லவ்ங்கிற விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருமணங்கிற ஒரு விஷயம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். அதில் மட்டும் நீங்கள் சூதானமாக இருந்துக்கிட்டா, கவனமாக இருந்துக்கிட்டா உங்களுக்கு குறை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் இருக்காது.